விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்ட விரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். ரேஷன் கடைக்கு தானம்மா, நாளைக்கு போய்க்கலாமா? அண்ணா ஒரு டீ. வச்சறேன். இது 5 நிமிஷத்துல வர வந்துடலாம் தான்டா நினைச்சேன். ஆனா இந்த ரோட்ல எப்படா மச்சான்? தம்பி டீ. ஓகேண்ணா. 2 வருஷமா இதுல ஓட்டி ஓட்டி உடம்பு வலி வந்ததுதான்டா மிச்சம். ஓட்டு போட ஊருக்கு போலையா? இங்கேயே சுத்திட்டு இருக்க? எங்கடா 2 நாள் தான் லீவ் இருக்கு. கடுப்பா இருக்கு. இங்க இருந்து மட்டும் என்ன கழட்ட போறீரு? ஆள் கூட வெளியே போற மாட்டேன். என்னடா ஓட்டு போடாதவனுக்கு புலம்புற கூட அர்ஜென்ஸா பண்ணுவோம். வண்டி மக்கள் டீடா எல்லாரும் ஆறியே போயிடும். அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிற்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றிய நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன்.